இமயமலை பகுதியில் ஏற்பட்டு வரும் சமீபத்திய மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. 1. பனிப்பாறைகள் உருகுதல், கிளேசியல் மெல்டிங் சோகஸ்மெய்லி. காலநிலை மாற்றத்தால் இமயமலையில் உள்ள பனிப்பாறைகள் முன்னெப்போதையும் விட 65% வேகத்தில் உருகி வருகின்றன. இது சிந்து, கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா போன்ற நதிகளை நம்பியிருக்கும் கோடிக்கணக்கான மக்களின் நீர் ஆதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. 2. பனி ஏரி வெடிப்பு வெள்ளம், ஜிஎல்ஓஎஃப் சோகஸ்மெய்லி. பனிப்பாறைகள் உருகுவதால் மலைகளுக்கு இடையே தற்காலிக ஏரிகள் உருவாகின்றன. இவை உடைந்து திடீர் வெள்ளப்பெருக்கு, கிளேசியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ் ஏற்படுகிறது. சிக்கிம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் சமீபகாலமாக ஏற்பட்ட பேரழிவுகளுக்கு இதுவே முக்கிய காரணமாகும். 3. நிலச்சரிவுகள் மற்றும் நிலம் அழுந்துதல், லேண்ட் சப்சைடன்ஸ் சோகஸ்மெய்லி. ஜோஷிமத் போன்ற நகரங்களில் நிலம் உள்வாங்கியது உலகையே அதிர வைத்தது. முறையற்ற கட்டுமானங்கள், நீர்மின் திட்டங்களுக்காக தோண்டப்படும் சுரங்கங்கள் மற்றும் பலவீனமான புவியியல் அமைப்பு ஆகியவை இமயமலை கிராமங்களை ஆபத்தில் தள்ளியுள்ளன. 4. ஆய்வாளர்களின் எச்சரிக்கை. இமயமலை ஒரு இளம் வடிப்பு மலை, யங் ஃபோல்ட் மவுண்டெயின் என்பதால் அது இன்னும் நிலையற்ற தன்மையிலேயே உள்ளது. இங்கு மேற்கொள்ளப்படும் அதீத சுற்றுலா பயணம் மற்றும் மெகா உள்கட்டமைப்பு திட்டங்கள் இயற்கையின் சமநிலையை சீர்குலைப்பதாக ஆய்வாளர்கள் திகைப்புடன் தெரிவிக்கின்றனர். 5. 2026 இந்நிலைமை. 2026ஆம் ஆண்டின் தற்போதைய சூழலில் இமயமலையின் வெப்பநிலை உயர்வு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இது ஆசியாவின் தண்ணீர் தொட்டி, வாட்டர் டவர் ஆஃப் ஏஷியா என அழைக்கப்படும் இப்பகுதியின் எதிர்காலத்தை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. தீர்வு நடவடிக்கைகள். அறிவியலாளர்கள் இப்பகுதியை சூழலியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட பகுதி, எக்கோலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஜோன் என அறிவித்து மனித தலையீடுகளை குறைக்க வலியுறுத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் GSI அதிகாரப்பூர்வ அறிக்கைகளை பார்க்கலாம்.